இல்ல நிச்சயமாக அவர் ஜனவரி வரைக்குமே கூட பேச மாட்டார். பாஜகவையோ, அதிமுகவையோ பெரிதாக விமர்சிக்க மாட்டாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு எப்பொழுது தனக்கென்று ஒரு வாக்கு வங்கி உருவாகிவிட்டது, எந்த கட்சியில் இருப்பவர்களையும் தாண்டி மீதான ஈர்ப்புல, நம்ம கொள்கைகள் மீதான ஈர்ப்புல நமக்குன்னு ஒரு பெரிய ஓட்டுத்திரள் வருதுன்னு அவர் நம்புறாரோ, அன்றைக்கு தான் விமர்சிப்பார். அந்த மாற்று கட்சிகளை அப்படின்னு நான் பார்க்கிறேன். அப்படி இல்லையா அதிமுக விமர்சிக்கணும், பாஜக விமர்சிக்கணும். அவர்கள் எல்லாம் விமர்சித்தா இவர்கள் விமர்சிப்பாங்க. இல்ல ஆனா அவர்களும் விமர்சிக்க தைரியமா மாட்டாங்க. விமர்சிக்க தொடங்குவாரா? இப்போ இது நாள் வரைக்கும் திமுக விமர்சனம்ங்கிறது ஓகே. தைரியமா விமர்சிக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்தா அவர் விமர்சிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுல நிச்சயமா விஜய் விமர்சிப்பார். ஏன்னா அவர் இன்னைக்கு நேற்று இல்லங்க. நம்ம இன்னைக்கு அவர் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார். அவர் இன்னைக்கு நேற்று இல்ல. கிட்டத்தட்ட மெர்சல் திரைப்படம் வெளியாகின்ற பொழுது, அவருடைய அந்த மெர்சல் திரைப்படத்துல ஜிஎஸ்டி பிரச்சனையை மையப்படுத்தி அவர் வைத்திருந்த ஒரு வசனத்திற்காக ம். பாஜகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் ஒரு கடினமான முறையில ஒரு இதுல சொன்னாரு. ஜோசப் விஜய் என்று அவரை அடையாளப்படுத்தினார். ஆனா ம். விஜய் அந்த பதில் அறிக்கையில நீங்க சொன்ன மாதிரிதான் அப்ப பெருசா அவர் பேசல. மீடியாக்கள் முன்னாடி வரல. இப்ப மாதிரிதான் அவரு எதுவுமே செய்யல. ஆனா ஒரு அறிக்கை தான் விட்டாரு. அந்த அறிக்கையினுடைய மேல டாப்ல ஜோசப் விஜய்னு அந்த அறிக்கை வெளிவந்திருந்துச்சு. விஜய் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில ஜோசப் விஜய் என்கிற ஒரு வார்த்தை இடம்பெறும். அது என்ன அர்த்தம்? நீ என்ன ஜோசப் விஜய்ன்னு சொன்னா நான் ஜோசப் விஜய் தான். அதுவே மத்திய அரசோட அவர் பண்ற ஃபைட் தானே. இப்போ அந்த நேரத்துல அவர் நடித்துக் கொண்டு தானே இருந்தாரு. சோ அதனாலதான் அவர் பாஜகவின் அபாயத்தை உணர்ந்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே மத ரீதியாக மக்களை வகுப்புவாதமாக ஒரு இதாக பிரிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட கட்சியில் தான் அவர் பாஜகவை அணுகுகிறார். அதனாலதான் அவரை பாஜக நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்காது. லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் ஜஸ்ட் 4999.